லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்மளோட தீபாவளி ஹேம்பரோட ஒரு குட்டி மினி விளாக் மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ, இப்போ வந்து கொஞ்சம் எலாபரேட்டா நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஆஸ் ஐ செட் ஜார் கேக்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். 2 ஜார் கேக்ஸ். ஒண்ணு வந்து சாக்லேட் ட்ரஃபிள் ஜார் கேக். இன்னொரு ஜார் கேக் பார்த்தீங்கன்னா, ப்ளூபெர்ரி சீஸ் கேக் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு ஹேம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஜார்ஸ் ப்ளஸ் ஒரு முறுக்கு பேக் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்க எக்லெஸ் வெர்ஷன் தான் பண்ணியிருந்தேன். ஸோ தீபாவளி டைம் நெறைய பேர் வந்து நோன்பு அந்த மாரிலாம் இருக்கிறனால வெஜ் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்லெஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு சாக்லேட் கேக்கோட ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். சாக்லேட் கேக் பேக் பண்ணிட்டு, கூடவே கனாஷும் ரெடி பண்ணி வச்சுட்டு, 2த்தும் ரூம் டெம்பரேச்சர்ல செட் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சாக்லேட் பேக் பண்ண உடனே குட்டி குட்டி சங்க்ஸா கட் பண்ணி போட்டேன். ஸோ தட் ஈஸியா ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்ல கிளவுஸ் எல்லாம் போட்டு சாஃப்ட்டா அத வந்து க்ரஷ் பண்ணீங்கன்னா, நல்ல கிரம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அழகா ஜார்ல ஃபில் பண்ணிடலாம். செகண்ட் வந்து சீஸ் கேக். சீஸ் கேக் வந்து டக்குன்னு வேலை செய்யணும். ஃபர்ஸ்ட் ப்ளூபெர்ரி சாஸ் ரெடி பண்ணிட்டு, கூடவே டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு, அதில பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரீம் சீஸ் அண்ட் விப்பிங் கிரீம் 2த்தையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ஜார்ஸ்ல ஈஸியா லேயர் பை லேயர் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பண்ண கையோட ரெஃப்ரிஜரேட் பண்ணிருங்க.